Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சாஃப்ட்டா டேஸ்டியான முள்ளங்கி பராத்தா பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், முள்ளங்கி 1/4 கிலோ, வெங்காயம் பொடியா நறுக்குனது 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், ஜீரகப் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது 1 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், இதுக்கு பதில் நெய்யும் யூஸ் பண்ணலாம், உப்பு தேவையான அளவு. முதல்ல முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிட்டு அதோட தோலை சீவிக்கலாம். முள்ளங்கியோட தோலை சீவினதுக்கு அப்புறம் கிரேட்டர் வச்சு இது துருவிக்கலாம். முள்ளங்கியை துருவினதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ பராத்தாக்கு மாவு ரெடி பண்ணலாம். மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஓமம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் பட்டர், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை பட்டர் தடவி மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறணும். இப்போ நம்ம முள்ளங்கி ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். முள்ளங்கிலேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கும், நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பேன் சூடு பண்ணி எண்ணெய், பச்சை மிளகாய், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவன முள்ளங்கியை சேர்த்து கலந்து விடுங்க. முள்ளங்கி லைட்டாக வதங்கினதும் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இது கூட மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, ஜீரக பொடி, ஆம்ச்சூர் பவுடர், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முள்ளங்கி ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பராத்தா ரெடி பண்ணலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பராத்தா ரெடி பண்ணலாம். லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் எல்லா பக்கமும் மூடி பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. பராத்தா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தவா சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எண்ணெய் இல்லைன்னா பட்டர் தடவி 2 பக்கமும் வேக விடுங்க. ரெடி ஆகிடுச்சு. தவாலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாஃப்டாக டேஸ்டியான முள்ளங்கி பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா, வெஜ் இல்லை நான்வெஜ் கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான பராத்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.